கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்திற்கு பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் வருகையின் போது கூச்சல் குழப்பம் நிலவிய நிலையில் இச்சம்பவத்திற்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கோரினார். சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைகளால் வருத்தமடைவதாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆஷிம் குமார் ரே தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்வில் ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்ட நிலையில் சால்ட் லேக் மைதானம் தற்போது கட்டுக்குள் உள்ளதாக மேற்கு வங்க காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து அம்மாநில டிஜிபி ராஜீவ்குமார் அளித்த பேட்டியில் நிகழ்ச்சியின் முக்கிய ஏற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மைதானத்தில் ஒழுங்கீனமாக நடந்து குற்றம் புரிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகையின் போது நிகழ்ச்சி ஏற்பாடு சரியில்லை என கூறி ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் டிக்கெட் தொகை திருப்பி தரப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளார். கொல்கத்தா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட கோட் இந்தியா டூர் 2025 விளம்பரதாரரும் ஏற்பாட்டாளருமான சதத்ரு தத்தா இந்த உறுதியை அளித்துள்ளார். கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் வன்முறை நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சால்ட் லேக் மைதானத்தில் இருந்து மெஸ்ஸி சீக்கிரமே வெளியேறியதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்தனர். சால்ட் லேக் மைதானத்தில் தடுப்புகளை உடைத்து உள்ளே புகுந்த ரசிகர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். தற்காலிக கூடாரங்களை உடைத்து தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகை நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளர்கள் முறையாக செயல்படுத்தவில்லை என்று கூறி மைதானத்தில் ரசிகர்கள் கலேபரத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் ரசிகர்களை விரட்டியடித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.